ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யணும்னு தெரியலையா? அப்போ இந்த பேக்கை வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிரியாணி எது பார்த்தீங்கன்னா பிரியாணி கிட்ட வச்சு தான் ஹைதராபாத் டேஸ்ட் எப்படி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த கோகினூர் ஆத்தென்டிக் பாஸ்மதி பிரியாணி கிட்ட வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதில் 3 சிம்பிள் ஸ்டெப் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஓல் ஸ்பைசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா ரைஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரேவியோட பேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, இந்த 3 தான் இருக்குது. இந்த 3த்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம டிஷ் செய்ய போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், கிரேவி பேஸ்ட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரைஸ் ப்ரிப்ரேஷன் எப்படி, அப்புறம் பிரியாணி மசாலா ப்ரிப்ரேஷன் எப்படின்னு இதில் லைனாக எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ரைஸை ஓப்பன் பண்ணி கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே எடுத்து ஊற வச்சிடணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெறும் ரைஸை மட்டும், தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ரைஸ் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி பாயில் ஆகுது. இந்த டைமில் அந்த ஓல்ட் ஸ்பைசஸ் இருந்துச்சுல, அந்த பேக் போட்டுக்கலாம். இப்போ இது போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்குள்ளே ரைஸ் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ரைஸ் அதோட சேர்த்துக்கலாம். போட்டுட்டு ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 மினிட்குள்ளே குக் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து ஒரு 75% குக் ஆனால் போதும். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம தம் வைப்போம், அதில் கொஞ்சம் வேகணும். இப்போ ரைஸில் வந்து தண்ணியை நல்லா வடித்தாச்சு. இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்குள்ளே நம்ம மற்ற ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் டீப் ஃப்ரை செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, இதை போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஆனியன் நல்லா பாருங்கள் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் எடுத்துடணும். இங்கே பாருங்கள், ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிரேவியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஹீட் ஆகட்டும். வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கினா போதும். லைட்டாக வதக்கிட்டு அடுத்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கணும். இப்போ கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நான் பொட்டேட்டோ போட்டுக்கிறேன். பொட்டேட்டோ வந்து நான் வேக வச்சு எடுத்ததால் ஃபஸ்ட்டு கேரட்டு பீன்ஸு போட்டு வதக்கிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இது ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ நான் வேக வச்சுருக்கேன், அதனால கடைசியாக போட்டேன். போட்டு கொஞ்சமாக நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த கிரேவி பேஸ்ட் வச்சுருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க.
போட்டு வதக்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா செய்கிறது வந்து பயங்கர ஈஸியாக தான் தெரியுது. ஆனால் நம்ம நார்மலாக நம்ம வெஜிடபிள் பிரியாணியே செஞ்சிடலாம் இந்த டைமில். இதோட டேஸ்ட் ஆனால் அமேசிங்காக சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் லைட்டாக வதங்கிருக்குல, இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தண்ணி வந்து செப்ரேட்டாக தண்ணி நல்லா இது வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள் எண்ணெய் கரெக்டாக பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு இதில் வந்து இது மாதிரி தவா ஒன்று வச்சுக்கோங்க அடுப்பில் தம் வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம ரைஸை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மூணுத்தை வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸை வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டுக்கணும். ரைஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியனோ இல்லை கிரேவியோ, ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிரேவி அதே மாதிரி இது மாதிரி போட்டுடணும். ஹைதராபாத் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அப்புறம் மசாலா அதெல்லாம் கலந்து காரம் செம்மையாக இருக்கும். இப்போ திருப்பி ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா கிரேவி வச்சுட்டோம். இப்போ அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ரைஸ் போட்டுக்கோங்க. எதுக்கு இதுனா நம்ம வந்து தம் வைக்க போகிறோம் திருப்பி, அதுக்காக போட்டுட்டு திருப்பி அந்த குழம்பு வச்சுருக்கோம்ல கிரேவியை வந்து மேலே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் இருக்குல்ல, ஆனியனை மொத்தமாக அப்படியே மேலே வந்து தூவி விட்டுறலாம். நம்ம அந்த தவாவை காய வச்சுருந்தோம்ல, அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை மேலே வச்சுருங்க. சிம்மில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் இந்த தம் அப்படியே இருந்துட்டு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் நல்லா குக் ஆகி, ஹைதராபாத் பிரியாணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒன்று ஒயிட் ரைஸாக இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும், கிரேவி மாதிரியும் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், காரமும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான். ரைஸும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நம்மளுக்கு உடையவே இல்லை ரைஸு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கலர்ஃபுல்லான ஹைதராபாதி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.